இந்தியாவின் முக்கிய மருத்துவ பிரச்சினையாக உருவெடுத்துள்ள சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாடு முழுவதும் வெவ்வேறு உணவு பழக்கங்கள் கொண்ட 18,090 பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. புதிதாக சர்க்கரை நோய் உறுதி செய்யப்பட்ட 1,594 பேர், ப்ரீ டயாபெட்டிக் நிலையில் உள்ள 7,336 பேரும் இதில் அடங்குவர். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார்பாளையத்தில் சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகரித்து வந்ததால் ஆசிரியை ஒருவர் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவலை வேண்டாம், எல்லா கனவுகளும் நிஜமாகாது. நீரிழிவு நோய், இதயம் மற்றும் இதர நோய்கள் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம். இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பில்லா வாழ்க்கை முறை, அதிக உடல் எடை மற்றும் தவறான உணவு பழக்கம் முதலியன நீரிழிவு நோய் வருவதற்கான முக்கிய காரணங்கள் ஆகின்றன. அதனால் வாழ்க்கை தரமும் மோசமடைகிறது. ஆன் அண்ட் ஆன் டைபலைஃப் அதன் சக்தி வாய்ந்த தயாரிப்பு கலவையில் பலர் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். இந்த தயாரிப்பில் 100% உறுதிப்படுத்தப்பட்ட பூண்டுச்சாறு மற்றும் நிரூபிக்கப்பட்ட இயற்கை ஆயுர்வேத பொருட்களான லவங்கப்பட்டை, ஆல்பா லைபோயிக் அமிலம், பாக்கு, சிறு குறிஞ்சான், வேம்பு மற்றும் பாகற்காய் சாறு உள்ளது. இவை அனைத்தும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் மிகச்சிறந்த விஷயம், டைபாலைஃபை நீரிழிவு நோய் உள்ளவர்களும் மற்றும் நீரிழிவுக்கு முன்னிலையில் உள்ளவர்களும் சாப்பிடலாம். இது அவர்களின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த மிகவும் உதவுகிறது. இது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கான ஆரோக்கியத்தின் பரிசு. இதை உங்கள் வழக்கமான மருந்துகளோடும் எடுத்துக் கொள்ளலாம். பாதுகாப்பானதே, ஆனால் 1 மணி நேர இடைவெளி அவசியம். டைபாலைஃபில் உள்ள செயல்திறன் மிக்க உட்பொருட்களும் மூலிகைகளும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது என்பதை விரிவான ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், சில கனவுகள் நிச்சயம் நிஜமாகும். ஆன் அண்ட் ஆன் டைபாலைஃப். தினம் ஒரு டைபாலைஃப், தூரம் செல்லும் டயபெட்டிஸ். எனக்கு வெளிநாட்டில் விமானத்துக்குரிய உதிரி பாகங்கள் தயாரிப்பு பண்ணக்கூடிய கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சது. அங்கே நான் 10 வருஷம் வேலை செஞ்சேன். 10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷம் போகும்போது எனக்கு வயிற்றில் ஒரு வலி ஏற்பட்டது இந்த இடத்துல. அப்போ என்னுடைய பாஸ் கிட்ட போய் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வயிற்றில் வலி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் போய் என்னை அட்மிட் பண்ணாங்க. அங்கே எனக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு இங்கே பாதுகாக்கிறதுக்கு உதவிக்கெல்லாம் ஆள் கிடையாது, இவரை இந்தியாவுக்கு அனுப்பிடுங்க, சுகர் அதிகமாக இருக்குது, 600க்கு மேலே இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் நல்லதும் ஆகலாம் கெட்டதும் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய போஸ்ட் சொன்னால், நீங்கள் ஊருக்கு போயிரு அப்படின்னா, சார் எனக்கு வலி ஓவராக இருக்குது, அதனால் எனக்கு இங்கேயே ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கேயே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணி கொஞ்சம் மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, ரொம்ப குறையில, கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அதோட நான் எனக்கு வேலை செய்ய முடியாமல் நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு இங்கே செக் பண்ணால் 515 இருந்தது எனக்கு சுகர். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துல ஒரு 65,000 செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, உனக்கு சுகரை குணப்படுத்த முடியாது, வேணா குறைக்கலாம், நீ நினைச்சதை சாப்பிடவும் முடியாது, சாப்பாட்டில் நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். மரீசிங்க எனக்கு அறிமுகமானார். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 95 2 பேக் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு இந்த சுகர் வந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாய்மார்களெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஆனால் நிறைய பிரச்சனைகள்லாம் சுகர் உள்ளவங்களுக்கு இருக்கு. ஆனால் என்னால் ஒன்றுக்கு போக முடியாது சார். அதிக நேரம் ஒன்றுக்கு போய் ஒன்றுக்கு போன இடமே சிவந்து போச்சு. எனக்கு அந்த அளவுக்கு மோசமான இருந்தேன். என்னால் நடக்கவே முடியல. இந்த 95 சாப்பிட்டது பிறகு நல்லா நடக்க எனக்கு தெம்பு வந்தது. நினைச்சதையும் சாப்பிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை விட இந்த சார் சொன்ன முறையை நான் கையாண்டு சாப்பிட்டதுனால எழுந்து நிற்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது, நடக்க முடிஞ்சது.
அதுக்கு பிறகு வந்து இந்த 2 பேக் முடிஞ்ச உடனே சார் வந்து இந்த டைபாய்டு டேப்லெட் எனக்கு கொடுத்தாரு. அதை வந்து அவர் சொன்ன பிரகாரம் நான் சாப்பிட்டேன். கரெக்டாக சாப்பிட்டதுனால எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடை சாப்பிட்டா கூட என்னால் பேச முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோ மயக்கமாக வரும். ஆனால் இப்போ 10 வடை சாப்பிட்டா கூட எனக்கு எந்த இதுவும் தெரியல. நினச்சதையும் சாப்பிட்றேன். 3 வேளை சாப்பிட்டா கூட எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் சுகர் உள்ளவங்க நம்பிக்கையோட வாங்கி சாப்பிடுங்க. நான் உங்களுக்கும் குணமாகும் சுகர் என்று சொல்லி வாய்ப்புக்கு இப்போ சுகர் லெவல் இப்போ வந்து எனக்கு 120 இருக்கு சார். இந்த பொருளை நீங்கள் வாங்க விரும்பினால் இந்த வீடியோ லிங்கை உங்களுக்கு அனுப்பிய நபரை தொடர்பு கொள்ளவும் அல்லது டெஸ்கிரிப்ஷனை பார்த்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.